சார் இப்போ நான் கமிட்டியில் வைப்பேன். யோ என்ன மனநிலங்கள்லாம் எல்லா சாதியும் கொடுத்துருக்குறேன். இப்படி போயிடுச்சு நான் பார்க்குறேன். மலையில் பார்த்தேன்னா ஒரு அவாலின்னு ஒரு கம்பெனி 16,000 ஏக்கர் வச்சிருக்கிறான்டா நம்ம நிலத்தை. அங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்கள் 1 சென்ட்டுக்கு போராடுறான் 10 வருஷமா. என்னடா என் மயிர் ஆச்சுங்க. ஒரு தாய் ஒரு தகப்பன் போட்ட எங்களுக்கு 3 சென்ட்டுக்கு நாங்கள் போராடுறோம்டா. பலாப்பட்டுக்கலாம் நாங்கள் எத்தனை காலடா பொறுத்து இருக்குது. ஏனென்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். உன்னுடைய மேடையில் ஏறிக்கின்னு உன் சாதி ஒழிப்பு பேசுறமோ நீல ஒழிப்பு பேச சத்தியமா எடுக்க மாட்டான்டா. எல்லா சாதிகளும் ஒன்னா சேர்ந்து என்ன தலைவன் பேசுகிறானோ அவனால தாண்டா எடுக்கணும். அவன் செந்தமிழ் சீமான் கருணாநிதி தான் நாங்கள் கேட்கணும். கருணாநிதி தமிழின தலைவன் தான். நானே ஏமாந்துட்டேன். ஐயோ தலைவா தமிழை காப்பாத்து தமிழை காப்பாத்து அவனும் ஊட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஏன் தலை வந்தா திருமாவளவன் அவரும் தமிழ் தேசம் பேசினாரு. நம்பிட்டோம். அதுக்குள்ளும் திராவிட காலத்துக்கு எது தமிழ் தேசத்துக்கு இப்ப இந்த இந்தியாவுக்கே காட்டுகிறார் செந்தமிழ் சீமான். இன்னைக்கு சீமானை தடுக்கவே முடியாது. இந்த அரசு அதிமுக எதிர்கட்சின்னு சொல்றான். ஆனா சீமானுக்கு தான் இந்த ஆட்சி பயப்படுது, இந்த அதிகாரம் பயப்படுது. இது வெறிவதா சொல்றேன். நாங்கள் வெகுண்டோம். சீமான அவர்களை நான் அதிகமா பேசுறேன். தலைவர்களா இருக்காங்க. நீங்கள் நில்லுங்கள். பறையன் பல்லன் சக்கில் என்கின்ற உள்சாதி முழுக்க 76 சாதிகளும் உங்கள் பின்னாலே நிற்கும். எங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறைய தேவையில்லை. தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் சமூகத்திலிருந்து விடுதலை பெறவும் நடக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தமிழகத்திலே உள்ள கோடான கோடி தமிழர்களின் விடிவெள்ளி செந்தமிழ் சீமான் அவர்களே, நாம் தமிழர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, மகளிர் அணி சகோதரிகளே, இங்கே வந்திருக்கின்ற பிற கட்சியுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 4 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் தலைவர் தான் என்னை பேசணுன்ட்டு நான் 4 வருஷம் மேடையிலே பேசுறது இல்லை. நான் ஒரு சபதம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பஞ்சநல மீட்பில் நான் வந்து இறங்கின உடனே நான் மீட்டிங்கெல்லாம் புறக்கணிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு புது ரத்தம் பாயுது. காரணம் என்னன்னா 1994 ஜான் தாமஸ் நம்ம இறந்ததுல இருந்து பஞ்சநல மீட்பு பேசப்பட்டது. தாழ்த்தப்பட்டவங்க தலைமையில தான் பேசப்பட்டது. தாழ்த்தப்பட்டவங்க முன்னாடி தான் பேசப்பட்டது. இன்றைக்கு எல்லா மக்களும் எல்லா சாதி மக்களும் ஒன்று கூடி பஞ்சநல மீட்பு பேசுகின்ற இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கிறது. இங்கே பேசுகின்றவர்கள் எல்லாம் பஞ்சநலத்தை சரியாக புரிவதில்லை. ஏதோ பஞ்சநலன்னா ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்துட்டான், அவன் 12 ஏக்கர் கொடுத்துட்டான், நம்ம தோழர்கள் கூட பேசிட்டாங்க ஏதோ 12 ஏக்கர் கொடுத்துட்டான் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நிலங்கள் என்பது இப்ப பாகிஸ்தானுக்கு இந்தியாவை சண்டைனா என்ன? நிலத்துக்காக தான் சண்டை. சீனாவுக்கு இந்தியா நிலத்துக்காக தான் சண்டை. எல்லா நாடுகளும் நிலத்துக்காக தான் சண்டை. நிலம் இல்லாத மனிதன் நிலை இல்லாத மனிதன் நிலையான மனிதனா இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த நாட்டை 800 ஆண்டுகள் ஆண்ட இஸ்லாமியர்கள் தான் நிலங்களை பங்கீடு செய்தார்கள். அது நாம் யாருமே சொல்றதில்லை. வெட்டியா மானியம், தலாரி மானியம், வண்ணா மானியம், சக்கிலி மானியம், அமட்ட மானியம் போன்ற கிராம மானியங்களை இஸ்லாமியர் பங்கீடு செய்தார்கள். ஊர்களை இஸ்லாமியர் பிரித்தார்கள். ஆனா ஒண்ணே தான் செய்யல. அவங்க அது கல்லு பதிக்கல. உளுந்தூர்பேட்டை என்றால் இந்த உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஊரை வச்சாங்களே தவிர கல்லு பதிக்கல. 4 சைடு இந்த கிராமத்து கல்லு பதிக்க அந்த வெள்ளக்காரன் வந்து ரயத்வாரி கொண்டு வந்து அவன் தான் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தான். அப்போ முதல்ல சேரி நத்தங்களாக வருகிறது.
நம்ம தோழர்கள் என்ன சொல்றோம், சேரிக்காரனுக்கு தான் நத்தம் கொடுத்துட்டான். சேரிக்காரனுக்கு மட்டும் கொடுத்துருந்தான், சேரிக்காரனுக்கு ஒரு ஏக்கர் கொடுத்துருந்தா ஊருக்காரனுக்கு 9 ஏக்கர் கொடுத்துக்கிறான் அதே ஊர்ல. அதை பத்தி நம்ம பேசுறதில்ல, தெரியாது. எஸ்டி மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு ஒரு ஆளுக்கு 300 ஏக்கர், ஒரு குடும்பத்துக்கு 600 ஏக்கர் நிலங்களை வெள்ளக்காரன் வழங்கி, அது இஸ்லாமியர் வழங்கியதை வெள்ளக்காரன் ஆப்பதிவில் கொண்டு வரான். அந்த ஆப்பதை பார்க்கும் போதுதான் உங்களுக்கு நான் வண்டியில் வரும்போது யோசனை பண்ணினேன். நீங்கள் நிலப்பதிவை படிக்காமல் இந்தியாவுடைய வரலாறையும் தமிழகத்தின் வரலாறையும் படிக்க முடியாது. நீ ஆப்பதிவை படிக்கும் போது தான் இந்த நாட்டில் எவர் திருடன், எவர் திருடி, யார் நிலங்களை கொள்ளையடிச்சிருக்கிறது, முதல்ல நிலக்கணக்கை படிக்க வேண்டும். நிலங்களை ஆய்வு செய்கின்ற நீங்கள் முதலில் நிலக்கணக்கை படிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் யாரு திருட யாரு திருடி என்று. வெள்ளக்காரன் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, நிலங்களை கொடுக்கும் போது எல்லாருக்கும் கரெக்டா ஜாதி பேர் வச்சுட்டான். விநாயக பறையன், விநாயக சக்கிலி, விநாயக மாதாரி. ஏன் இந்த சாதி பேர் வச்சான்? ஏன்னா இந்த நிலங்களை இந்த மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த நிலங்களை யாரும் தொடக்கூடாது ஜாதி பேர் எடுத்துன்னு வந்து வச்சான். பள்ளம் பறை சக்கிலின்னு அதுக்குள்ள வச்சான். நீங்க பழைய ஆப்பதிவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த நிலங்களை பங்கீடு செய்யும் போது அவன் என்ன, இந்த இஸ்லாமியர் என்ன பண்ணிக்கிறாங்க, தயவுசெய்து யாரும் கோச்சிக்காது நான் பேசுறேன் இந்த ஒரு வார்த்தையை, தெவிடி அம்மானையும் கொடுத்துருக்கிறான், தேவதாசி மானியத்தை கொடுத்துருக்கான், பெண்களுக்கு நிலங்களை வழங்கி இருக்கிறான். அப்ப இவன் என்ன சொல்றானா, கோவில்ல வேலை செய்தாங்க. அப்ப தேவடியா கோவில்ல வேலை செய்தா, எங்க ஊர்ல தேவடியா மானி இருக்குது. பாட்டா ஒரு தமிழ் பொங்கல பேர்ல கூட இல்ல. தேவதாசி மானியங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் குடிகள் பேர் யார் நினைக்கிறது. அப்போ இந்த நாட்டில் தேவடியா தொழில் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். 300 ஏக்கர் 400 ஏக்கர் நிலங்களை எடுத்துன்னு போயிட்டான். மறுபடியும் வயலேஷன் ஆகுது. கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் வந்த உடனே முதல்ல சேரி நத்தம், இரண்டாவது தரிசு நில மேம்பாட்டில் பல ஆயிரம் ஏக்கர்களை கொடுக்கிறான். பள்ளம் பறை சக்கிலி எஸ்டி மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு தான் வாரி வாரி கொடுத்துட்டான். ஒரு ஊர்ல 10,000 ஏக்கர் கூட எஸ்டி மக்களுக்கு கொடுத்துருக்கான். இன்னைக்கு 10 சென்டில் அவன் தவிக்கிறான். இரண்டாவது நில குடியேற்ற சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை 1942 கொண்டு வந்து மக்களுக்கு வீடும் நிலமும் நில படைகளாக வழங்குகின்றார்கள். அது எத்தனை ஆயிரம் ஏக்கர். அதுக்கு பிற்பாடு என்ன செய்யலாம், இந்த சுதந்திரம் வருது. இந்த கார்த்திகா சொன்னாங்களே, இவர் பூமி தானம், முத பூமி தானம். ஐயா இந்த நாடு எங்கன்னா உருப்படுவான், நிலங்களை ஒருத்தர் போய் பிச்சை காப்பாராம் இந்த மக்களுக்கு கொடுக்குறது, அதுதான் பூமி தானம். வினோபா ஊர் ஊரா போனாராம், ஏன்பா கொஞ்சம் தயவு செய்திங்கெல்லாம் ஏழைகளா இருக்கிறாங்கப்பா, கொஞ்சம் நிலங்களை கொடுப்பான்னு பிச்சை எடுத்து 45 லட்சம் ஏக்கர்களை வழங்கியிருக்கிறார். ஒரு ஏக்கர் எஸ்டி கையில் இருக்குதா? எஸ்டி கையில் இருக்குதா? இன்னைக்கு 45 லட்சம் ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது பூமி தானத்தில். அதுக்கு 1948 ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் வருகிறது. ஜமீன் ஒழிப்பு திட்டம். அந்த ஒழிப்பு திட்டம் முழுக்க ஒரே ஊர்ல ரெட்டியாரும் முதலியார்களும் என்ன தெரியுமா பண்றான், குப்பம் கோவிந்த முதலியார், நாராயணசாமி ரெட்டியார் ஒரே பேரை மாத்தி இன்னி வரை ஜமீன் ஒழிக்கப்படாமல் அந்த திட்டம் தோற்று போய்விட்டது. இரண்டாவது 1971 நில சீர்திருத்தம் வருகிறது. நில சீர்திருத்தம் என்ன தெரியுமா, நல்ல நிலங்கள்லாம் இவங்க எடுத்துக்கினேன், பள்ள மோடு கல்லு மோடுலாம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறான். கொடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அந்த பள்ள மோடெல்லாம் சரிப்பட்டு நிலங்களை சமநிலை கொண்டு வரும்போது அதை இந்த ஆட்சி கொள்ளையடிச்சிடும். 1971 யாரு இங்க திராவிடர்கள் ஆட்சி கொள்ளையடிச்சு போயிட்டான். அதுக்கு பிற்பாடு நில உச்சவரம்பு வருகிறது, பாராளுமன்றத்தில் அமளி வருகிறது. என்னடா இத்தனை திட்டங்கள் எடுத்து இன்னும் அந்த ஏழை கையில், ஏன்னா ஏழைங்களுக்கு கொடுத்த நல்லா புடிங்கி வச்சுக்கணும், எப்படி அந்த ஏழை கையில் இருக்குதோம். பாராளுமன்றத்தில் நில உச்சவரம்பை கொண்டு 1961 நில உச்சவரம்பு வருகிறது. அதுலேயும் உச்சவரம்பு பண்ணல, ரெட்டியார் முதலியார் செட்டியாரெல்லாம் போட்டுக்கிறான், அதுலேயும் ஃபெயிலர் ஆயிடும்.
அதுக்கு பிற்பாடு எஸ்சி எஸ்டி துறையிலிருந்து பல 1000 ஏக்கரை வாங்கி தரலாம். 1964 இங்க வந்து ஆதி திராவிட நலத்துறை நில குடியேற்ற சங்கம் 60,000 ஏக்கர் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பேசிக்கிறோம்னா ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்தா 12 லட்சம் போதக்காரன் பேசிக்கிற மாதிரி எல்லாம் இந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிற பேடி பயிர்கள் இந்த பதிவை கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். 20 லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது. வன நிலங்களை விளைநிலங்களாக்கி ஏழைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்துருக்காங்க. 31,000 ஏக்கர் ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை. அந்த வன இலாக்கார ஒச்சிட்டு தொர்த்தி போட்டு அவனே வச்சிருக்கிறான். இந்த ஆட்சி நாங்கள் மனு கொடுத்தா பார்க்குறோம். ஏதோ வன இலாக்காக்காரன் வந்து பாகிஸ்தான்கார மாதிரியும் ஏதோ இலங்கைக்கார மாதிரியும் இந்த ஆட்சி அதை பார்க்குறேங்க சார். இப்போ நான் கமிட்டியில் வைப்பேன். என்ன வன நிலங்கள்லாம் எல்லா சாதியும் கொடுத்துருக்குறேன். இப்படி போயிடுச்சு நான் பார்க்குறேன். மலையில் பார்த்தேன்னா ஒரு அவாலின்னு ஒரு கம்பெனி 16,000 ஏக்கர் வச்சிருக்கிறான்டா நம்ம நிலத்தை. அங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்கள் 1 சென்ட்டுக்கு போராடுறான் 10 வருஷம். என்னடா என் மயிர் ஆச்சுங்க. ஒரு தாய் ஒரு தகப்பன் போட்ட எங்களுக்கு 3 சென்ட்டுக்கு நாங்கள் போராடுறோம்டா. பலாப்பட்டுக்கலாம். நாங்க எத்தனை காலடா பொறுத்து இருக்குது. எத்தனை கமிஷன், என்ன கமிஷன், மருதமுத்து கமிஷனு, ஐஏஎஸ் கருப்பன் கமிஷனு, அதெல்லாம் வேணாண்டு நான் போட்ட கமிஷனு ஒரு பையன் எடுத்து திரும்பி பார்த்துருப்பானா? இன்றைக்கு எனக்கு வந்து புது ரத்தம் பிறந்துருச்சு. நீங்கள் மீட்கிறீர்கள். ஏனென்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். உன்னுடைய மேடையில் ஏறிக்கின்னு உன் சாதி ஒழிப்பு பேசுறமோ நில ஒழிப்பு பேச சத்தியமா எடுக்க மாட்டான்டா. எல்லா சாதிகளும் ஒன்னா சேர்ந்து என்ன தலைவன் பேசுகிறானோ அவனால தாண்டா இருக்கணும். அவன் செந்தமிழ் சீமான். பாபா சாஹிப் அவர்கள் 2வது வட்டமேசை மாநாட்டிலே பேசுகின்ற பொழுது அப்ப சச்சில் கேட்கிறார், you are coming from, I am coming from SC and minority. நான் எல்லா மக்களுக்கான தலைவன் பாபா சாஹிப் சொன்னார். அதே காந்தி எல்லா மக்களுக்கு தலைவன் செந்தமிழ் சீமான். இனிமேல் வந்து இந்த பழிக்காது. இங்க சாதி பேசுறேன் திராவிடா எங்க மயிருக்கு சமைச்சார். இனிமேல் வந்து இந்த திராவிட கட்சிகள் எங்க மயிருக்கு எங்க கொட்டி போற மயிருக்கு சமைடாருங்க. நாங்க ஆளில் அத்தங்க நின்று நாங்கள் ஆளில் அத்தங்க நாங்களும் தமிழ் தேசம் 84 பேசுறோம். ஆனா அதுக்குள்ள திராவிட இருக்குன்னு தெரியாது. கருணாநிதி தான் நாங்கள் கேட்டுனோம். கருணாநிதி தமிழின தலைவன் தான். நாங்கள் ஏமாந்துட்டோம். ஐயோ தலைவா தமிழை காப்பாத்து அவனும் ஊழிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஏன் தலைவன் வந்தா திருமாவளவன் அவரும் தமிழ் தேசம் பேசினாரு. நம்பிட்டோம். அதுக்குள்ள திராவிட காலத்துக்கு எது தமிழ் தேசம் இப்ப இந்த இந்தியாவுக்கே காத்திருக்கிறார் செந்தமிழ் சீமான். நாங்கள் இந்த திராவிட கட்சிகள் சொல்றா எங்களுக்கு ஆள் இல்லாதான் நாங்கள் அதங்க இருந்தோம். இல்லைன்னா நானே போய் நிலங்களை பெற்று கொடுப்பேன். எந்த இந்த மயிர் கவர்மெண்ட் நான் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன். நீ ஒன்றும் கிழிக்க முடியாது. நீ 1 லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற. நாம் தமிழர் தோழர்கள் எத்தனை நாங்கள் பேசுவோம் செய்வோம். நாங்கள் எத்தனை நாளைக்கு பொறுத்து இருக்க ஐயா. நீங்கள் நாம் தமிழ் ஆட்சிக்கு வருவது ஒரே கோரிக்கை, வெல்ஃபேர் எடுக்கணும், ஆதி திராவிட நலத்துறை எடுக்கணும். தமிழகத்தில் இருக்கிற 21 திட்டங்களை நிலவழக்கு திட்டங்களை மறு ஆய்வு செய்யணும். எல்லா திட்டங்களும் கொண்டு வரணும். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். சத்தியமா நீங்க இடஒதுக்கீடு நாங்க வாங்கிட்டு போகலாம். உங்க தாலிங்களை அறக்க இந்த அரசியல் நலத்துறையில திருச்சி சர்டிஃபிகேட்ல வேலை சேர்த்துறேன். 3,500 பேர் 10 வருஷமா இருக்குடா. அந்த செக்ரட்டரி திருச்சி ஆபீஸ்ல இருக்கிறான். எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கினது ஒரு சர்டிஃபிகேட் ஆய்வு பண்ணியிருப்பானா இவன் தாலி அறுத்து தண்ணீர போடணும். எங்களுக்கு ஏன்டா இடஒதுக்கீடு? நாங்க வைட்டர்ஸ்ல பேசுறா தம்பிகளே. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இனி வந்து ஒரு ஆயுதம் கிடைச்சு. நீ ஆயுதம் தான். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செந்தமிழ் சீமான் கிடைத்த ஆயுதம் நாங்கள் எடுத்து போராடுவோம். எங்களுக்கு உறுதுணையை நெல். பல்லன் பறையன் சக்கிலியர் தமிழ்நாட்டிலே உன்னை வரவேற்கிறான். இந்த பூச்செல்லாம் உங்க கையில் இருக்க முடியாது. ஏன்னா மாடு அங்க போனா காடு எப்படி பயப்படுறான் தெரியுமா? நீங்க காட்டுக்கு போனீங்களா
வன இலக்காரங்களை பாராட்டுறான். செந்தமிழ் சீமானோட கரெக்டுன்னு அவன் உங்களை மடக்கிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். அவனுக்கு என்னத்துமா இவனுக்கு உள்ள வந்து மரத்தை வெட்டிக்கின்னு கல்லை வச்சு மாறி போறானுங்க. அதை தடுக்க ஒரு சீமான், அதுக்குதான் உங்களுக்கு பாராட்டு. இல்லைன்னா இந்த அரசு இன்னைக்கு சீமானை தடுக்கவே முடியாது. இந்த அரசு வர அதிமுக எதிர்கட்சின்னு சொல்றான், ஆனா சீமானுக்கு தான் இந்த ஆட்சி பயப்படுது, இந்த அதிகாரம் பயப்படுது. நீ வெறிவெறியா சொல்றேன், நாங்கள் வெகுண்டோம். சீமானவர்களை நான் அதிகமாக பேசுறேன், தலைவர்களாக இருக்காங்க. நீங்கள் இல்லுங்கள் பறையன் பல்லன் சக்கில் என்கின்ற உள்சாதி முழுக்க 76 சாதிகளும் உங்கள் பின்னாலே நிற்கும். எங்களுக்கு ஆதிதிராவிட தேவையில்லை. எங்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுத்துக்கிற சொன்னா காரி துப்புங்க. நீங்கெல்லாம் ஆதிராவிட பள்ளியில வாத்தியார் கிடையாது. ஓராசாரி பள்ளிக்கு வாத்தியாருக்கு ஜுரம் அடிச்சா 3 மாசம் வரமாட்டான். எங்களுக்கு எதினால நாங்கள் பரிசையில் வந்து வேலை வாங்க போயிருந்தா ஆஸ்திரேலியா இல்லை எத்தனாயிரம் கோடி எடுக்கிறீங்க, கடமை கொடுக்காத தாக்கோல எத்தனாயிரம் கோடி 11 மாசமா இத்தனை கோடி ரூபாய் அடிச்சுட்டு போறீங்களா? உங்க தாலி எடுத்து தண்ணியில விட்டோம். நாங்க எங்கடா வாழ்ந்துட்டோம்? நாங்க எங்க யாரோ சொல்றாங்க நாங்க வாழ்ந்துட்டோம், இடஒதுக்கீட்டை கீழ்ச்சிட்டு இருந்தாங்க. போக்குங்க நான் 4 வருஷமா பேசத்தே இல்லை. ஏன்னா என் மீட்டிங் கூப்பிட்டா ரெண்டாவது ஒரு ஆள் கூட எஸ்டி சைடில் கூப்பிட்றதில்ல. இது மாதிரி பேசுறது யார் கூப்பிடுவாங்க? சீமானு தவிர நாம் தமிழர் சொல்லுங்க. நாங்க பேசுறதில்ல, நாங்க போய் தவறுக்கா? ஐயா நீங்கள் வந்தோடனே எஸ்சி துறை எடுக்கணும். ஏன்னா பியூலேருந்து செக்ரட்டரி எஸ்சியா இருக்கிறான், அங்க ஒண்ணுமே செய்ய முடியலையா? அதுல ஒரு கமிட்டி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற பணத்தை வந்து 11 மாசத்துல அப்படியே எந்த திட்டமே போடாத மந்திர மாதிரி செயல்படுறாங்க. திட்டமே கிடையாது. அவனே மீதி எடுத்துக்கின்னு மீதி திருப்பி எவ்வளோ யோகினுங்களா எப்பா செலவே செய்யாத பணத்தை கொள்ளை அடிச்சுட்டேன் வாழ்ந்துட்டாங்க. நீ 2021 1500 கோடி எஸ்சி மக்களுக்கு கொடுத்தாங்க. இவனுங்க செலவு பண்ணல, திரும்பி அனுப்பிச்சான். 2வது இடத்துல கொடுத்தான் 608 கோடி கொடுக்குறாங்க. ஏன்னா செலவு பண்ணி தரேன் அவனுக்கு வாழறானுங்க. தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, எஸ்சி எஸ்சிக்குது. திருப்பி அனுப்பிச்சானா மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சா கொள்ளாச்சின்னு. இப்ப எவ்வளவு தெரியுமா அனுப்பிச்சுக்கிறான்? 159 கோடி. பாவிகளா, ஹாஸ்டல்லே இல்லாத வாடனே இல்லாத ஹாஸ்டல் எப்படி அதிசயமா பாரு. பிள்ளைகளே இல்லாத ஹாஸ்டல், அதுக்கு பல கோடி. டாக்டர் லோனே வாங்காத டிபார்ட்மெண்ட், அது பல கோடி. மேஜிக் காட்டுறாங்க. நம்ம ஆட்சி வந்த உடனே இந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடணும், எல்லாத்தையும் ஜெனரல் ஆக்கி விட்டு எஸ்சிக்கு சில அந்த கடையை ஏமாத்தான். எஸ்சி வாடணுமா, நான் தான் வாடணுமா, எல்லாம் திட்டு பையன் எல்லாம் எஸ்சி மந்திரி பாரு. இதுவரை உங்களுக்கு தெரியுமா யாருன்னா? செந்தமிழ் சீமான தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுது, உலகம் ஃபுல்லாக தெரியுது. எஸ்சி மந்திரி சொல்லுங்களேன் பார்க்கலாம், ஒரு 10 பேர். இவர் தான் நான் எதிர்பார்த்து திருச்சி பை மாதிரி மாறிச்சுவான். இங்கே வரவே மாட்டான், தமிழ்நாட்டில் அவங்க காமிக்கவே மாட்டாங்க. மீண்டும் நான் சந்திப்பேன். நிறைய பேசலான்னு இருக்குது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் பேசுகின்ற போது ஒன்னே ஒன்றுதான் பதிவு பண்ணாரா. ஏற்கனவே மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன். ஒன்னே ஒன்று சொன்னாரு, எல்லா மக்களுக்கும் யார் வேலை செய்கின்றார்களோ அந்த தலைவன் பின்னாலே செல்லுங்கள் என்றார். அதாவது தீர்க்கதரிசி இத்தனை ஆண்டுகள் முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி சொன்னது இங்கே நிறைவேறுகிறது. தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், நாங்கள் உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள்